அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே. அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ. இந்த அழகான சுரண்டை மாநன் நகரத்திலே புகழாக வந்த அமர்ந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகை முப்புடாதி மாரியம்மாள் காளியம்மாள் என கருள் புரிவார்.
உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் வனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதாரு
பொட்டல் மாட சாமியை புதல்விக்கு நீ அருள் புரி சிவல பெரிவாயா சிறுமிக்கு நீ அருள் புரி ஆறு மங்களம் சுடலை அருள் புரிய வேணும் உயிர் காட்டு மாயாண்டி உயிர் காட்டு மாயாண்டி உள் மனமதில உள் மனமதில அருள் புரி
தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது இந்த சுரண்டைமான் அன்னகரத்திலே ஆமா சிவகுரு நாதபுரம் என்று சொல்லக்கூடிய பெயர்பட்ட அன்னகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயான முப்புடாதியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த முப்புடாதியம்மன் திருவாலயத்திலே நாமளுடைய வெள்ளிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மாளுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய ஆலயத்திலே வெள்ளிசைக்கு வரவழைத்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது போன தடவை நம்ம வில்லுக்கு வந்தோம், அப்பவும் இதே கூட்டம். ஆமா, சிரிச்ச முகம் சீதேவியா உட்கார்ந்து நம்ம வரும்போது எதிர்பார்த்து இருந்தாங்க. அதே போல இன்றைக்கும் நாமளுக்கு ஆதரவு தந்து அன்போடு நாமளை வரவழைத்து உள்ளார்கள். மக்கள் செல்வாக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய செல்வாக்கு. காசு பணம் முக்கியம் இல்ல, ஒரு அன்பு தானே எல்லாத்திலையும் பெரியது. அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் படைத்து அழைத்து உள்ளார்கள். ஆன போதிலும் எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே நாமல் வில்லிசை ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திலே முதலாவது சாஸ்தா வந்து பிறக்கணும். ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? உலகத்திலே நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட பிள்ளை இந்த உலகத்தில் எங்கேயாவது உண்டா? கிடையாது. ஆகையினால் அப்பேற்பட்ட தருமஞான சாஸ்தா முதலாவது வந்து பிறக்கணும். சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வரும். ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஆகையினால் நாமளுக்கு ஒரு நேர நிகழ்ச்சியா இருப்பதனால நம்ம நேத்தே வந்திருந்தோம் அப்படின்னா நேத்து வல்லரக்கன் கதையாகப்பட்ட சாஸ்தாங்கதையை பாடி இருக்கலாம். ஆமா, இன்னைக்கு நமக்கு நேரம் இல்ல, அதனால அம்மாவுடைய திருவரலாறையே நாங்கள் பாடி இருக்கிறோம். நேத்து நம்ம இங்க வந்திருந்தா கொலை நெறிக்கு உன்னை மட்டும்தான் அனுப்பி வைக்கணும். சரி. ஆக போதிலும் அம்மனுடைய திரு கதைகளை நாங்கள் பாடும் பாட்டிலே பலத குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் இல்லை கதைகளை நாங்கள் தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். ஆறு பிள்ளை 100 குச்சங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கோபம் வந்தா எங்க தாத்தா வேணா வச்சுக்கோங்க, பணம் மட்டையிட்ட பலார்னு கொடுங்க. நானா 21 இட்லியை கொடுத்து சாப்பாடை கொடுத்து அடிங்க, சும்மா அடிக்க வேண்டாம். அவர் ஏற்கனவே இன்னைக்கு ஊசியை போட்டு வந்திருக்காருயா, அவர் பாவம் இல்ல, காய்ச்ச முறை மாதிரி அடிக்கி. நீ எப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? மருந்தா? சரிதானே, எல்லாம் சுகர் பிரஷர் ஏறி போய் கிடக்கு. சரிதானே. ஆகையினாலே 6 பிள்ளை 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த
யாரெல்லாம் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். எங்க பாக்க உத்திரத்துல பிறக்கல, உத்திரத்துல ஒன்னதான் தூக்கி கட்டணும். சரிதானே? உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அப்படி சொல்லுங்க. அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாப்பிட்டு வந்திருக்காங்க. அது கொதவல வரைக்கும் நிக்காதான் கொலை வர மாட்டேங்குது. அப்படியா? போடுங்க பாப்போம் கொலவ. போடுங்க கூட்டத்தை காமிப்போம், பொம்பளைய கூட்டத்தை. போட தெரியாது. ஆய போடுங்கம்மா ஒரு குலவ. உங்க பொண்ணான வை குலவ. ஏ குலவ